பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னது? 3ஆம் தொடக்க விழா ஆரம்பிச்சிருந்தது. அதை தொடர்ந்து விஜய் அவர்களை பெருசா எங்கேயுமே பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. சேலத்துல மாநாடுன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தியும் இல்ல அந்த விஷயங்களை பத்தியும் எங்கேயுமே பெருசா பார்க்க முடியல. நம்ம இங்க ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேலூர்ல சந்திக்க போறாரு அப்படின்னு நம்மளே தான் சொல்லியிருந்தோம். அது உறுதிப்படுத்தல. என்ன அப்படின்னா அங்கே தாமதம் ஆகிட்டு இருக்கு. அவங்க அந்த இடத்த வந்து நிறைவிட்டாங்க, ஜேசிபி வச்சுலாம் நிறைவி கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கான பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இன்னும் தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்படின்றனால அந்த முடிவை இப்போ கைவிடலை. அதுக்கான பெர்மிஷனுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அனுமதிக்காக அவங்களும் தினமும் அங்கேயும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே அதுக்காக காத்துட்டு இருக்க நேரத்தில் இதுதான் நம்ம அன்னைக்கு சொன்னோம். நம்ம வீடியோவில் பேசும்பொழுது கீழே எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்ன திடீர்னு இன்னும் சந்திக்க முடியாதுன்றீங்க, வேலைகளே செய்யலன்றீங்க, நாங்களாம் எவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியுமா? மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த எல்லா மாவட்டத்துலேயும் தாவேக்கா சார்பாக எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பெர்மிஷனுக்கு ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு என்ன அடுத்துக்கிட்ட நடவடிக்கைகள், எங்கே ஸ்டக் ஆகிறோம், என்ன பிரச்சனை அப்படின்றத பாருங்க அப்படின்றத அங்கே அதில் தவறுறாங்களோ அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ கரெக்டாக அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதனால டிலே ஆகுது, என்ன எதிர்பார்க்கு, என்ன கேட்குறாங்க, எதனால அந்த இடத்த வேணான்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போயிருக்கு. ஸோ அதனால வேலூர் அப்படின்னா ஏன் வேலூர் டிலே ஆனால் வேலூர் ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க, அடுத்து போங்க எங்கே போகிறீங்க அப்படின்றப்போ சேலம் அப்படின்றதான். என்னைக்கு வந்து நாமக்கல் சேலம் அங்கே அந்த அதுதான் அந்த பயணத்தில் இருந்துச்சு. திடீர்னு வந்து நாமக்கல் கரூராக மாறிச்சோ அப்போ இருந்தே தவறான முடிவு அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. கட்சிக்காரங்களே நிறைய பேர் சொன்னாங்க, கம்முன்னு அவர் வந்து நாமக்கலும் சேலமும் வந்திருந்தாருன்னா இவ்வளோ தூரம் ஆயிருந்திருக்காது அப்படின்ட்டு. இப்போ அந்த சேலத்துல இருந்தா ஈரோடு கூட அவங்க பிளான்ல இல்லைங்க. எங்க நம்ம சேலத்துல விட்டோமோ சேலத்திலே நம்ம தொடர்ந்துடலாம். ஏன்னா கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சேலத்துலேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அண்ணன் வந்து அவர் நடிகர், தாவைக்கல்ல இருக்கக்கூடியவர். அவர் எப்படி நான் சொல்றது, நிறைய படங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். அந்த கோட் படத்துல பிரேம்ஜி வந்து காவல்துறையில் மாட்டிப்பார். அப்போ வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிராஃபிக் போலீஸ் தான் பிடிப்பாரு. அவரு தான் வந்து சேலத்தில் மாவட்ட செயலாளர், நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்துருங்க சேலம் தான், சேலத்துக்கு தான் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோட கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விருப்பம் ஒன்று மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தார். அதை அப்போ இருந்து அவங்க ஓகே சேலம் பேர்லன்னு தான் பிளானில் இருந்தாங்க. டக்குன்னு ஒரு சின்ன சேலத்தில் அந்த நேரத்தில் பெர்மிஷன் கிடைக்காதனால தான் கரூராக மாறிச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துருந்துச்சு. இப்போ சேலத்தில் நான் தளபதியை இறக்கியே தீருவேன் அப்படின்னு அவர் வந்து ஒத்த காலம் நின்று நேற்றுல ஒரு 2-3 நாட்களாக காவல் ஆணையமாக இருக்கட்டும் எல்லாம் ஏறி இறங்கி மனுவை கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து 2-3 இடங்கள் பெரிய பெரிய இடங்களே இருக்குது. இவங்க ஒரு மைதானம் ஒன்று கேட்டிருக்காங்க, சீலநாயகன்பட்டி பைபாஸ்ன்னு ஒன்று இருக்காங்க சேலத்துக்கு முன்னாடி. ஸோ அங்கே ஒரு இடத்த கேட்டு இந்த இடத்துல நாங்கள் பண்ணிக்கலான் இருக்கோம், ஸோ இத்தனை பேர் வருவாங்க அப்படின்ற விஷயம் தான். நேற்று காவல் ஆணையர் வந்து அங்கே நேற்று ஆய்வு பண்ணியிருக்காங்க. சேலத்தில் இருந்து பார்க்கும் பொழுது என்ன இது விட்டுருவாங்கன்னு நினச்சோம், விடமாட்டுறாங்களே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசில் ஓடி இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். சேலத்தில் தளபதியை வர வச்சுருவோம், சேலத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடத்திடுவோம் அப்படின்ட்டு. இதில் என்னென்னா சுற்றி இந்த பக்கமே இருந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா நாமக்கல் கரூர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை அப்படின்னு எடுத்து பார்க்குறப்போ ஈரோட்டில் ஒரு மினி மாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணார். சேலம் மீண்டும் வரும் பொழுது இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்க. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது, மதுரையில் வந்து மாநாடு போட்டதோடு சரி, தளபதி இன்னும் இங்கே வரவே இல்லையே அப்படின்ட்டு. ரொம்ப டைம் கம்மியாக இருக்கனால அவர் டக்குன்னு வேலையில் ஆரம்பிக்கிறார். இன்னொன்று, இப்போ இந்த சேலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எப்படி இயங்குறாரோ அப்படி எல்லாருமே இயங்கணும். எங்கெங்கே வரலையோ அவங்கவுங்க போய் பர்மிஷன் வாங்கிட்டு உடனே இவங்க புக் பண்ணணும் தலைவர் இங்கே வந்துருங்க தலைவரே, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம், நான் வந்து ஒரு 10 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், 15 நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், இடத்த நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்களோட அந்த சுறுசுறுப்பு தான் அவரை அடுத்தடுத்து ஓட வைக்கும், இயங்க வைக்கும்ல. ஸோ அதுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சேலம் வேலூர் சேலமாக இருந்த டைம் டேபிள் வந்து இப்போ அப்படியே மாறுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஆனால் சேலத்தில் கிட்டத்தட்ட ஏன்னா
இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வேலூரில் பார்க்கும்பொழுது இடத்த நிறைவிட்டாங்க. அங்கே யாருமே வந்து பெரிய காவல் ஆணையர் யாரும் வந்து பார்க்கல. என்ன விஷயங்கள், என்ன அடிப்படை வசதிகள், என்ன இருக்க போகுது, எத்தனை பேர் இருக்க போகிறாங்க அப்படின்லாம் பார்க்கல. நேற்று நடந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடமா ஓகே, என்னென்ன பண்ண போகிறீங்க, எங்கே பார்க்கிங் வரப்போகுது, எந்த இடத்துல வைக்க போகிறீங்கன்றத கிட்டத்தட்ட அவ்வளோ விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறோன்ற போது. அப்போது இது வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே எடுக்காத இருந்த விஷயங்கள் இப்போ காவல்துறை வந்து உள்ள ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, 13ஆம் தேதி களத்தில் இறக்கிடுவாங்க அப்படின்ட்டு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. ஆனால் 13ஆம் தேதி விஜயோட ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் தடுக்க முடியாத ஒரு வகையில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்த போகிறோம். செயற்குழு கூட்டமா இருக்கட்டும், இல்ல பொது கூட்டமா இருக்கட்டும், இல்ல அந்த நிர்வாகிகள் மீட் பண்ற ஒரு கூட்டமா இருக்கட்டும், அதுக்கே ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க. அப்போ இங்க வந்து மக்கள் சந்திப்பு அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு கூட்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, அது அந்த மாவட்ட செயலாளர் தான் சொல்லணும். ஏன்னா நாமக்கல்ல நடக்கிறப்ப எனக்கு நல்லா தெரியுங்க. நாமக்கல்ல இருக்கவங்க நாமக்கல்லே இருங்க, நீங்க கரூர் போகக்கூடாது, திருச்சி போகக்கூடாது. ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்ல தானே இறங்குறாரு. இவங்க என்ன பண்றாங்க, இங்கிருந்து 2 வீலர்ல போயிட்டு அங்கிருந்து வண்டியோட ஃபாலோ பண்ணி, அதனாலதான் அந்த அறிக்கையை ஒன்று விட்டுருவாங்க. அது இல்லாம அவங்க அங்க இருக்கக்கூடிய மைக்ல சொன்னது அதான், நாமக்கல் இருக்கும், தயவு செஞ்சு கரூர் போகாதீங்க. ஏன்னா இது மாவட்டமா அவர் சந்திக்கிறார். அதனால இவங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, நிறைய பேர் அவரை வந்து நிறைய பார்க்கணும், அவரு நிறைய பேசணும் அப்படின்ற விஷயம் தான். மீண்டும் சொல்றேன், அந்த கூட்டத்தை நீங்க கணக்கிடவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ சேலத்துல குறிப்பிட்ட நம்பர் அவங்க கேட்டிருக்காங்க, இவங்களும் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் வெளிப்படையா அது வந்து அதிகாரப்பூர்வமா வெளியிடல, வெளிவரும்பொழுது தெரியும். இம்முறை அதான் சொல்றேன், ஈரோட்டுக்கு அப்புறம் இனிமேட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு சலசலப்போ ஒரு எந்த ஒரு இதுவும் நடக்காது அப்படின்றத உறுதிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேலத்துல நடக்கிறது அதான். இப்போ இங்க சேலத்துல முடிவு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கேயும் செங்கோட்டையன் களமிறங்குறார். என்னன்னா, ஈரோட்டில் நம்ம வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்றப்போ தாவேக்காக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவர் வந்து அனுபவம் மட்டும் இல்ல, ஒரு கட்டமைப்பு இருக்கு இவர்கிட்ட. ஸோ அதனால அந்த மேற்பார்வை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து செங்கோட்டையன் அவர்களோட பார்வையில் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்த அனுமதி வழங்கினதுக்கு அப்புறம் ஓகே 13ஆம் தேதி நடத்திங்க அப்படின்ட்டு வேலைப்பாடுகள்லாம் நடக்கும்ல, அதை உடன் இருந்து அவரும் கவனிப்பாரு. ஸோ சேலத்தில் இருக்கவங்களே அவங்களே பண்ணிடுவாங்க. அதான் சொல்றேனே, அவங்க தளபதியோட அப்படி கண் அசைவுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதனால அங்க காவல்துறை அனுமதி கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்களே கிட்டத்தட்ட ஒரு மினி மாநாடு தான். ஈரோட்டில் எப்படி நடந்ததோ பாதுகாப்பு வசதிகளோட அந்த பாக்ஸு, தண்ணீர் வசதிகள், கழிவறை வசதிகள், இந்த மாதிரி எல்லாமே சேலத்துல மக்கள் சந்திப்பு கூட்டத்தை, விஜயோட மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்றப்போ அது பழைய மாதிரிலாம் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால அதுக்கே ஒரு இடத்துக்கு வராருன்னா அது ஒரு நாள், அதுதான் பிளானா இருக்க போகுது. அவர் வந்து பேசுறது அந்த அளவுக்கு பாதுகாப்பா மக்கள் போற அளவுக்கு உண்டான வசதிகள்லாம் பண்ணி வைக்க போறாங்க. செங்கோட்டையன் அப்படின்னோடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் அவர் தாவேக்கால இணையும் போது புஷியானந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனா, இவங்க எல்லாருக்கும் செங்கோட்டையனால ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனா லாஸ்டா OMCல ஒரு கூட்டம் நடந்திருந்தது இல்லையா, அங்க வந்து ஒருத்தர் சால்வை கொடுத்திருப்பாரு, புஷியானந்த் கையில தரல, இவர் செங்கோட்டையன் கையில தான் தந்திருப்பாரு. செங்கோட்டையன் அதை வாங்கி புஷியானந்துக்கும் அவர் மேலேயும் போட்டு அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா போயிருந்தது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டிவிகே டீம் வந்து எப்பயுமே ஒன்னாதான் இருக்கு, அதுல வந்து எந்த குளறுபடியும் கிடையாது, ஆனா சொல்றவங்க அப்படிதான் சொல்றாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமுமே அங்க தெரிஞ்சிருந்தது. நீங்க அந்த வீடியோ பாத்துருந்தீங்களா? நீங்க அப்ப ஒரு சால்வை தானே பார்த்தீங்க, இன்னொரு சால்வை பார்க்கல அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான். செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு சால்வை போடும் பொழுது அது புஷ்யானந்து கூட இணைஞ்சி அது பொத்திக்கிட்டாரு. இன்னொன்று, புஷ்யானந்த் அவர்களுக்கு முதல் முறை யாரோ சால்வை போடும்போது பக்கத்துல செங்கோட்டையன் அவர்கள் மூஞ்சிலேயே அது படும். அது போடுறவர் கவனிச்சிருக்க மாட்டார். அதை புஷ்யானந்த் அவர்கள் கவனிச்சு அவருக்கு பொன்னாடை மாதிரி போத்தி 2 பேரும் இருக்கிற மாதிரியான விஷயங்கள். அதான் சொல்றேன், அங்க போட்டி இருந்தாலுமே இப்போதைக்கு யாருமே அது பெருசா எடுத்துக்க மாட்டார். அதுதான் விஜய் அவர்களே சொல்லிட்டாரு, இவங்க மேடையில தலைவர்களே அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மிகப்பெரிய முக்கிய பொறுப்புல இருக்கவங்களே அப்படி பண்ணிட்டாங்கன்னா களத்துல வேலை செய்யறவன் இன்னும் முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படிலாம் எதுவுமே இல்லாம ஒற்றுமையா அதான் சொல்லிட்டாரு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா, உண்மையா தானே வச்சிருக்கீங்க, அதை வரப்போற 2 மாசத்துல காட்டுங்க அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லிட்டாங்க. அதனால இந்த போட்டி பொறாமை இது எல்லாமே இருந்தாலுமே கூட தள்ளி வச்சிருங்கட்டாரு. இல்ல, அதுதான் உண்மை. இருந்தாலுமே கூட தள்ளி வச்சிருங்க, வெற்றிக்காக உழைப்போம், நம்ம யாருன்றதை காட்டுவோன்றது அப்படிக்காக ஓடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல டான்சர், இன்னும் வந்து தலைவர் ஆகலை அப்படின்னு நிறைய பேர்லாம் விமர்சனம் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதான் சொல்றேனே, இந்த மங்கத்தா படத்துல அஜித் போயிட்டு இருக்கப்போ ஒன்வேல ஆப்போசிட்ல போயிடுவார், அப்படியே அவ்வளோ வண்டிகள் போயிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படியே நெகட்டிவ் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு, இவர் மட்டும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறன்ற மாதிரி. அந்த மாதிரி நீங்க பாருங்க. பட்
இந்த மாதிரியான சலசலப்பு இருக்கக்கூடாதுன்னு தான் விஜய் ஒவ்வொரு மேடைக்கும் சொல்றாரு. நான் யாரை கை காட்டுறனோ, நான் யாருக்காக சொல்றேனோ அவங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. அது வந்து நிக்கிறது வந்து இப்போ வந்து எக்ஸோ ஒய்யோ இசட்டோலாம் கிடையாது. அங்க நிக்கிற விஜய், விஜய்க்கு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி பண்ணுங்க. திருச்சியோ நாமக்கலோ கரூரோ சேலமோ அங்க ஒவ்வொரு வேட்பாளரை போடுவோம்ல, அந்த வேட்பாளர் கீழே வேலை செய்யுங்க. அது யாரா வேணா இருக்கலாம், ஆனா நீங்க விஜய் நினைச்சு ஒர்க் பண்ணுங்க அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலே சொல்றாரு. அதுக்கு அவர் இதுக்கு மேல எப்படி சொல்றது என்று அவருக்குமே தோணும்ல. நீங்க சொல்றீங்க, நீங்க 2 பேரை மென்ஷன் பண்ணி கேட்குறீங்களே, இதுவே ஒரு மாவட்டத்தில் இருப்பாங்க. ஆரம்பத்திலேருந்து இவன் ஒரு 10 ரூபா செலவு பண்ணியிருப்பான், இவன் 15 ரூபா செலவு பண்ணியிருப்பான். இப்போ 10 ரூபா செலவு பண்ணவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவன் ஆரம்பத்துலேருந்தே ஒர்க் பண்ணியிருப்பான். 15 ரூபா செலவு பண்ண பொறுப்பு தரலின்னு அங்கே ஒரு மனக்கசப்பு வரும்ல. அப்படி இல்லாமல் 2 பேரும் இணைஞ்சு செயல்படுங்க. கண்டிப்பாக யார் யாருக்கு எங்கெங்க என்னென்ன கிடைக்குமோ எல்லாருமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதை தான் அவர் டீமாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு. ஜனநாயகனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா நம்மளே பேசியிருந்தோம் February 6 or 7 அந்த மாதிரி எதிர்பார்க்கலான்ட்டு. ஆல்மோஸ்ட் 5ஆம் தேதி பக்கம் வந்துருச்சு. இப்போ வரைக்கும் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸா 9 கூட சொன்னாங்க என்கிட்ட. Feb 9க்குலாம் கூட வர வாய்ப்புகள் இருக்குன்னு. இல்லைங்க, அதான் சொல்கிறேன், இது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பிடி ஆஷாவோட அமர்வுக்கு வரணும் அந்த வழக்கு. வந்துச்சுன்னா தான் இவங்க வாபஸ் பெற போகிறாங்க. வாபஸ் இவங்க பெற்றதுக்கு அப்புறம் சென்சார் போர்டு கொடுப்பாங்க, ரிவைசிங் கமிட்டி போகும். அவங்க படம் பார்த்துட்டு என்னென்ன காட்சிகள் வேணும், என்னென்ன காட்சிகள் வரக்கூடாது, எத்தனை கட்டு இருக்கணுன்றதை சொல்ல போகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் எடுக்கும்ல. இப்போ இவங்க இங்கே வரணும் வழக்கு அப்புறம் வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்கணும், சென்சார் போட்டு போகணும், அவங்க ரிவைசிங் கமிட்டி போகணும், அவங்க படம் பார்க்கணும். இந்த கால நேரத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் எடுத்துப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இது எப்போ வருது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, இது இல்லாமல் நடுவில் வேறு யார் கிளப்பிட்டாங்க தெரியல. 20 நிமிஷம் ட்ரிம் பண்ண போகிறாங்க படத்தில். ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷமோ இல்லை 6 நிமிஷமோ 8 நிமிஷமோ ட்ரிம் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் 20 நிமிஷம் ட்ரிம் பண்ண சொல்லிட்டா படத்தில் என்னதான்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ அதுவுமே வந்து அஃபிஷியலாக வரல அப்படின்றதுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் பதில் சொல்லணும் அப்படின்னு. தயாரிப்பு நிறுவனம் ஆளுமே அவன் டாக்ஸிக்கில் இருக்காங்க படத்தில். ஏன்னா அவன் அடுத்து போயிட்டே இருக்கான். ஏன்னா அங்கே டாக்ஸிக் வரும்பொழுது பாலிவுட்லேருந்து ஒரு படம் இறங்குது. அவனுக்கு அதுவே அடுத்தடுத்து கேவியனுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பெரிய பிளானில் இருந்தாங்க. டாக்ஸிக் வந்து அதுவும் மிக பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவு எடுக்கப்பட்ட படம் தான். அதுக்கு போட்டி எந்த படம் இல்லை அப்படின்றப்போ நிறைய படங்கள் இறங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த டேட்டில். அவங்க அதிலே கொஞ்சம் அப்செட்டில் இருக்கும் பொழுது மீண்டும் ஜனநாயகனுக்காக போய் நிற்கிறாங்கல்ல. அவங்க அடுத்தடுத்து எதுவுமே பண்ணிடக்கூடாது, அவங்க மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் விஜய் சொல்லிட்டாரு, ஓடிடிலையும் பேசிட்டாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. படம் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வந்தாலும் கலெக்ஷன்லேயோ அந்த படத்தோட எதிர்பார்ப்புலையோ எந்த ஒரு குறையும் இருக்காது, கவலையே படாதுன்ட்டு எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. அதனால சென்சார் போர்டுக்கும் ஜனநாயகனுக்கும் இருக்கக்கூடிய இஷ்யூ இல்லை, அவங்களே வந்து தெளிவாயிட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சென்சார் போர்ட்லேருந்து ஒரு விஷயம் பார்த்துருந்தேன் நான். ஒரு படம் வந்ததுன்னா 18 நாளில் வந்து அந்த படத்துக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட் தந்துடணும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது என்னது? இல்லை, மத்திய அரசு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். அது இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு அமல்படுத்தலையும் நினைக்கிறேன். அது வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் வரல. அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் 18 நாளுக்குள்ளார படத்தை சென்சார் பண்ணிடணும். குறிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 3 நாளில் சொல்லிடணும் அப்படின்றத மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. நல்ல முடிவு, முன்கூட்டியே எடுத்துருந்துருக்கலாம். இது இன்னுமே வந்து குறைக்க சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 18 நாளுமே இருக்குல்ல, இதுலையுமே வந்து சென்சார் போல ஏதாவது இஷ்யூ ஆனால் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்றனால இந்த வழக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற அப்படி இருந்துச்சு இது வரைக்கும். இனிமேட்டு எந்த படங்களும் அப்படி வராதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா யார் யாருக்குன்றது நம்மளுக்கு தெரியும்ல. 18 நாள் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நல்லது தான். மத்திய அரசு இந்த முடிவு எடுத்துருக்கு. சில பேர் வரவேற்றுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத எல்லாத்தோட விருப்பமும். சீக்கிரமாக அதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஜனநாயகனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா ஏதாவது? இல்லைங்க, அதை தான் சொல்கிறேன். இது இன்னும் பிடி ஆஷாவோட அமர்வுலேயே இல்லை. அவங்க வந்தவட்டி தான் வழக்க வாபஸ் பெறணும். இல்லை, அதான் சொல்லுறேன், இது இன்னும் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. அவங்க சம்திங் ஏதோ டேட் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் அது வரும்பொழுது நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அமல்படுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா நிறைய சினிமா நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பயுமே வந்து அதை ஃபுல்லாகவே இருக்கவே கூடாதுன்னு தான் நிறைய பேரோட எண்ணமும் கூட. சமீபத்தில் கூட சுமன் சொல்லிட்டு ஒரு நடிகர் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவருமே அதான் சொன்னார், தேவையே இல்லை சென்சார் போர்டு, அப்படி எதுவுமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எதுவுமே இல்லாமையும் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு தனி மனிதனோட ஒரு படத்தை, அதாவது இப்போ விஜய் அவர்களோட படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அப்படின்றத தான் நம்ம கேள்வி கேட்குறோம். சென்சார் போர்டு வந்து தப்பு, அவங்களுக்கு எதிராக தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு நம்ம எங்கேயுமே நின்னதில்லை.
விஜய்க்கு எதிராக ஏன் நிற்கிறீங்க, விஜய் படத்துக்கு மட்டும் ஏன் எதிராக செயல்படுறீங்கன்றதுக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம். எஸ்டிஆர் கூட சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களோட படம் வந்து என்னைக்கு ஜனநாயகம் வருதோ, சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு, அன்னைக்கு தான் பொங்கல், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். நம்மளுக்கு பாலிடிக்ஸ் பற்றி தெரியாது, ஆனால் விஜயோட பாலிடிக்ஸ் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்றத, அதுதான் சொல்கிறேன். ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ நம்ம போய் கூட நிற்கிறது தானே எல்லாத்தோட பழக்கமும் கூட அதுதானே. அதனால தான் எல்லாரும் குரல் கொடுத்த மொழியே சென்சார் போர்டுக்கு எதிராக யாருமே கிடையாது. நம்ம சென்சாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், ஒவ்வொரு படத்துக்கு எவ்வளோ கட்டுன்றது அவங்களுக்கு தெரியும் ஏன் அதனால அப்படின்னு. கூலி படத்தில் 35 கட்டு பண்ண சொன்னதா லோக்கியே கேட்டிருந்தாங்க. லோக்கி என்ன சொன்னார்னா, இல்லைங்க ஆல்ரெடி படத்தில் என்னோட படம் அது இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றவாட்டி சன் பிக்சர்ஸ்டையும் சூப்பர் ஸ்டார்ட்டையும் பேசும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணலாம் லோக்கின்றப்போ, இல்லை சார் இது என் படம், இது வச்சாதான் அது கனெக்ட் ஆகும், அது புரியும் அப்படின்றப்போ அதுக்கு ஏ கொடுக்குறாங்களேன்றப்பா அப்படின்றப்போ, சரி ஏ வாங்கிக்கோ, உனக்கு ஓகே, ஒரு இயக்குனருக்கு என்ன அப்படின்றப்போ ஏ எனக்கு ஓகே சார் அப்படின்றாங்க. அவரோட படமே சூப்பர் ஸ்டாரோட படமே ஏ சர்டிஃபிகேட்ல ரிலீஸ் ஆச்சு இல்லை. அப்படின்றப்ப நம்மளுக்கு உள்ள சென்சார் வந்து கூலிக்கு தரல, ரஜினி அவர்களுக்கு வந்து எதிராக செயல்படுற மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாலே நம்ம குரல் கொடுத்துருப்போம். இது தாண்டி விஜய்க்கு நடக்குது, அது இந்த நேரத்தில் விஜய்க்கு நடக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். எப்பவுமே வி ஸ்டாண்ட் வித் தளபதி, ஜஸ்டிஸ் பார் ஜனநாயகனால இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆனது காரணம் அதுதான்.